வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பியூட்டிஃபைனிங். இன்னைக்கு வந்து என்னோட ஹேர் கேர் ரூட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் வந்து ஒரு சில விஷயங்கள் என்னோட ஹேருக்கு வந்து பார்த்து பண்றதுனால என்னோட ஹேர் லாஸ்ட் டைம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஹேர் கட் பண்ணேன். அப்போ இவ்வளோதான் இருந்தது. அண்ட் இந்த அளவு வரைக்கும் க்ரோத் இருக்குன்னா ஸோ ஸ்ட்ரிக்டா நான் வந்து ஒரு ஹேர் கேர் ரூட்டீன் நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு வந்து ஹேர் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. அது என்னென்னு ஒன்னொன்னா நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி ஹேர் கேர் ரூட்டீன் பண்ணனா டெஃபினட்டா சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்ம ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட 4th டே ஆஃப் ஆஃப்டர் ஹேர் வாஷ். இன்னும் இப்படி இருக்கு, ரொம்ப நல்லா வால்யூம்னஸாக பவுன்ஸியாக இருக்கு. அதுக்கு நான் வந்து போடுற பேக் ஆகட்டும், ஷாம்பூ ஆகட்டும், எல்லாமே வந்து அதுக்கு வந்து ஒரு ரீசனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேடல் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பேடல் ப்ரஷ் வச்சுட்டு நம்மளோட முடியில இருக்க சிக் எடுக்கலாம். சிக் எடுக்கிறது நான் டீட்டெயிலாக வந்து சொல்லித்தரேன். ஸோ சிக்கை வந்து கீழேருந்து எடுத்து விடுங்க. ஓகே, இங்கே பாருங்க, சிக்க கீழே இருந்து இப்படி மெல்ல மெல்லமா கோதி மேல, அதாவது உடம்புக்கு மேல படுற மாதிரி மெல்ல மெல்லமா இப்படி கோதி 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 எடுங்க. சிங்க பாருங்க, பாதி முடி வரும். முடி கொட்டாதுன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு சிக்கு இருக்கும் போது சில டெட் ஹேர்ஸ் எல்லாம் கீழே கண்டிப்பா வந்து விழுந்துடும். ஸோ ஐயோ அது முடி கொட்டுதேன்னு மாதிரி எடுத்துக்காங்க. ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு 50 ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் to 100 ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் நார்மல். அதுக்கு மேலே போனால் ப்ராப்ளம். அப்போ நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, அழகா இந்த மாதிரி பேடல் ப்ரஷ் வச்சுக்கோங்க. பேடல் ப்ரஷ் வச்சாதான் நமக்கு ஈஸியாக வந்து சிக்கை வந்து டீடாங்கிள் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பேடல் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது இதோட பிரிசல்ஸ் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல படும்போது அங்க இருக்கிற எண்ணெய், அதாவது நம்ம கியூட்டிகல்ஸ்ல இருந்து எண்ணெய் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அதெல்லாம் கூடயுமே வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நரிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ஈவனா நீங்க ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இந்த பேடல் ப்ரஷோட ஹெல்ப் வச்சு பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல எனக்கு சிக் இருக்கு. ஸோ மறுபடியும் நான் கீழே இருந்து ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ண போறோம். ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டில் காய்ச்சின எண்ணெய். இப்போ இந்த எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கேல்ப்ல படுற மாதிரி நான் அப்ளை பண்றேன். ஸோ கையில இந்த இடத்துல, இந்த இடம், அதாவது நகம் கிடையாதுங்க, இந்த இடம், இந்த டிப் ஆஃப் தி ஃபிங்கர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல படுற மாதிரி அந்த இடத்துல தான் எண்ணெயை வச்சு நீங்க உங்க ஸ்கேல்ப்ல வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணி விடுங்க. இது என்னோட ஒரிஜினல் ஹேர். நம்மளோட நீண்ட கால ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், இதை விட நிறைய முடி இருந்தது. பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அலைச்சல் இருக்கனால, ஏன்னா பிரைடல் போகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்க தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அப்பப்போ வந்து வாட்டர் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச்னால ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் ஆகுது. பட் இருந்தாலும் ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதையும் வந்து பண்ணிகிட்டு இருக்கனால ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கும். அது வந்து ஏதாச்சும் ஒரு லாஸ் இல்லாமல் எதுவுமே வந்து பெனிஃபிட் ஆகாது இல்லையா. ஸோ அதுக்கு உண்டான கேர் நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப கொட்டுறது கம்மியாக கொட்டும். ஓகே, நான் இப்போ பாருங்கள், எண்ணெயை வந்து எல்லா இடத்துலையும் என் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா இப்படி விரிச்சு விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் இருக்க ஹேர் ஆயிலை வந்து இங்கே இந்த கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் வந்து தேய்ங்க. ஏன்னா ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஆயிலிங் இந்த இடத்துலையும் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. முடியல எண்ணெய் தேய்ச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அழகாக இந்த மாதிரி ஒரு பின்னல் போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இழுத்து பின்னல் போடாதீங்க, லைட்டாக லூஸாக, ஒன்றும் இல்லை, ஒரு மீடியம் சைஸில் வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தலையில் எண்ணெய் தேய்ச்சிருக்கோம் இல்லையா, மினிமம் ஒரு 2 to 3 ஹார்ஸ் வரைக்கும் விட்டுருங்க. உங்கள் மீன்வைல் வேறு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் பாருங்கள், இல்லை பேக் ரெடி பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த பேக் செய்கிறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன். செம்பருத்தி இலை, கற்றாழை, அதாவது அலோவேரா ஜெல், அதுக்கப்புறம்
ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. ஸோ சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. பட் ரொம்ப ஜாஸ்தி ஸ்மெல் வந்துடும். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்கிறனால தான் எப்போவுமே வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குணம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் இருக்குது. சல்ஃபர் கண்டென்ட் வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கருவேப்பிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கருமையாக்கிறதுக்கும் முடியோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆலோவேரா ஜெல் வந்து உங்கள் ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அப்புறமேட்டு உங்களுக்கு ஸ்கேல்ப்க்கு வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு, முடிக்கு வந்து மாய்ஸ்சரை லாக் பண்ணுறதுக்கும் இந்த ஆலோவேரா ஜெல் ஹெல்ப் பண்ணும். செம்பருத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஷாம்பூன்னே சொல்லலாம். அதோட வழவழப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியை வந்து ஒரு லைக் நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம், ஒரு கண்டிஷனர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கு நீங்கள் வந்து வீட்டில் கஞ்சி தண்ணி இருக்கும்ல, அதாவது அரிசி வடித்த கஞ்சி தண்ணி, அந்த கஞ்சி தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணி தண்ணிக்கு பதிலாக அந்த தண்ணியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு டவல் எடுத்து அதில் வந்து டிப் பண்ணுறேன். டிப் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அது நான் தேய்ச்சிருக்கேன்ல, எண்ணெய் தேய்ச்ச பிறகு இந்த வெதுப்பாக இருக்கிற டவலை என்னோட ஸ்கேல்பில் வந்து இப்படி வந்து போட்டுட்டு அதை வந்து ஸ்டீமிங் கொடுக்குற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 5 மினிட்ஸ் ஸ்டீம் கொடுத்த பிறகு நான் பேக்கை வந்து ஜென்ரஸாக என் ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சி விடுங்க. ஸோ ஸ்கேல்பில் படுற மாதிரி, முடியில் படக்கூடாது, ஸ்கேல்பில் தான் மெயின். அதுவும் இந்த ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா அளவாக தான் செஞ்சுருக்கேன். அதுவும் என்னோட ஸ்கேல்பில், என்னோட ஹெட்டில், அந்த ஹெட் ரீஜனில் ஸ்கேல்பில் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அதாவது மித்த லென்த் ஆஃப் தி ஹேருக்கெல்லாம் வந்து ஸ்டோபாட் ப்ராடக்ட் கண்டிஷனர் மாதிரி இல்லை மாஸ்க் மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். அது என்னன்னு நான் வந்து அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மாஸ்க் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் 50 இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். 50 to 100 ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஒவ்வொரு பாடி கண்டிஷனும் பொறுத்து இருக்குங்க. ஸோ 50 ஸ்ட்ராண்ட்ஸே ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்ட்ராண்ட்ஸ் 10 ஸ்ட்ராண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட் தான். ஸோ இதுக்கு வந்து அக்கா 50 to 100 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் தலையிலே இருக்குது அப்படின்னு மாதிரி எல்லாம் வந்து டென்ஷன் ஆகிடாதீங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷன் பொறுத்து, ஓகேங்களா. நான் போனப்போ என் டாக்டர் அது தாங்க சொன்னாங்க. ஸோ அதை தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ தலை குளிச்சுட்டு வந்தாச்சு. பேக் வந்து போட்டிருந்தேன். பேக் வந்து அப்படியே டைரெக்டாக வந்து தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பூ வந்து போட்டேன். ஷாம்பூக்கு இந்த டாட் அண்ட் கீயோட மொரிங்கா அண்ட் ஆர்கன் ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பூ. ஓகே, இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிட்டேன். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இதோட அப்டேட் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஆஸ் ஆஃப் நவ் ஓகே ஃபார் மீ. ஏன்னா ஒரு சில ஷாம்பு வந்து நம்ம ஹேரை வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக காமிக்கும். பட் இந்த ஷாம்பு அந்த மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் காமிக்க மாட்டேங்குது, ரொம்ப ஃப்ரிஸி ஆக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு இந்த ஷாம்பு ஓகேவாக இருக்குது. இன்னும் டீட்டெயில் ரிவ்யூ யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணிட்டேன். ஷாம்பு வாஷ் பண்ண பிறகு எக்ஸஸ் வாட்டரை ஃபுல்லாக வந்து ஸ்குவீஸ் அவுட் பண்ணேன். சரி, ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஷாம்பு வந்து வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல்பில் வந்து தேயுங்க. அண்ட் தென் நல்லா வந்து ரின்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு இப்படி ஸ்க்ரன்ச் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து கீழே இங்கேருந்து இந்த லென்த்துலேருந்து கீழே வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது பாடி ஷாப்போட ஹேர் மாஸ்க். இது வந்து ஷா ஃபார் ட்ரை டு வெரி ட்ரை ஹேர் ப்ரோன் டு பிரேக்கேஜ். ஓகே, ஸோ முடி கொட்டுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா முடி வந்து பிரேக் ஆகிறனால, அதுவும் இந்த மிட் லென்த்லேருந்து டக்குன்னு முடி வந்து வறண்டு போகிறனால பிரேக் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து மிட் லென்த்லேருந்து கீழே வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நல்லா தண்ணியை வந்து ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு தென் கொஞ்சமாக எடுத்து எல்லா ஹேர்லையும் படுற மாதிரி இதை வந்து அப்படியே ரேண்டமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கண்டிஷனர் போடுவேன்னு கேட்டால் கிடையாது. இதை தான் நான் வந்து ஹேர் மாஸ்க்கை தான் வந்து நான் அந்த கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். வேணாலும் நீங்கள் வந்து இன்னும் கண்டிஷனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெரி தின் வெரி லைட்டான மெட்டீரியல், காட்டன் ஃபேப்ரிக்கில் இருக்கிறது இல்லைன்னா மஸ்லின் மெட்டீரியலில் யூஸ் பண்ணுற கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் தண்ணியை வந்து இப்படி, அதாவது முடியை வந்து இப்படின்னு பண்ணி எடுத்துக்கோங்க.
எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே இப்படி பண்ணுவேன். இது என்ன பண்ணணும்னா சிக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக முடி வந்து தனித்தனியாக நிற்கும். இப்படி நம்ம பண்ணுறதை விட இப்படி பண்ணாலும் ஓகே தான், நல்லா தான் இருக்க முடி. ஒரு சில பேர் ரொம்ப அடிக்கக்கூடாதும்பாங்க. ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க, லைட்டாக ஜென்ட்லாக அதே டவல் வச்சு இப்படி லைட்டாக பண்ணிக்கோங்க வேணும்னாலும். ஓகேங்களா? அப்போ தண்ணியும் கீழே வந்து சீக்கிரமாக போயிடும், முடியும் வந்து டக்குன்னு காஞ்சிரும். ஓகே ஃபைன், அவ்வளோதான். முடி வந்து இந்த பார்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இது முடிச்ச பிறகு இந்த மொரக்கன் ஆயில் இது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. என்கிட்ட இருக்கனால நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட வந்து ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா ஏதாச்சும் வெரி லைட் ஆயில், கோகனட் ஆயில் கூட 2 ட்ராப் எடுத்துகிட்டு, என்கிட்ட இது இருக்குது அதனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். இதை ஈவனாக வந்து கையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்டில், ஏன்னா என் முடி வந்து ட்ரை ஆகக்கூடாது. இதெல்லாம் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தவிர்க்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஒரு கோட் மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கின ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ்லேருந்து ஹேர் வைட்டலைசர். இதில் வந்து பிரிங்ராஜ் எசன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து என்னோடய ஸ்கேல்பில் ஆஃப்டர் ஹேர் வாஷ் வாயில் கொஞ்சம் போயிடுச்சு, எல்லா இடத்துலையும் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ரெஃப்ரெஷிங் ஸ்மெல். அவ்வளோதான், என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இது வந்து நல்லா கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ளோ ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏர் ட்ரையர் தான். சம்டைம்ஸ் வெயில் இருந்தால் வெயிலில் ஒரு 5 to 10 minutes வந்து இப்படி கொண்டு போய் காமிச்சிங்கனாலே சூப்பராக காஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி, உங்களோட ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து அப்படியே புஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக ஒரு வாரம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே உங்கள் ஹேரில் வந்து சூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் வாங்கி தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து நல்ல ஃபுட் இன்டேக்கும் பண்ணணும், நல்ல தண்ணியும் குடிக்கணும், நல்ல ஒர்க் அவுட்டும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹேர் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக கேர் பண்ணாதான் நல்லா பிற்காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அந்த டேக் கேர், டாடா, பை.